அனைவருக்கும் அன்பு வணக்கம். நண்பர்களுக்கு முதல் ஒரு அதிரடி அறிவிப்பு. கொஞ்ச நாளா நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அண்டு டிவி நேற்றையிலிருந்து பதிவுகள் ஆரம்பமாகிவிட்டன. ஆயிரக்கணக்கான பேர், சரி ஒரு நூற்றுக்கணக்கான, அதுவும் ஒத்துக்க மாட்டானா எடிட்டர் தம்பி, சரிங்க 17 பேர் கமெண்ட்ல போட்டிருந்தாங்க அண்டு டிவி வந்து எப்போ ரீஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னு. அவர்களுக்காக இந்த அறிவிப்பு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ அதை அமுக்கினீங்கன்னா நேராக அங்கே உங்களை கொண்டு போய் விட்டுரும். இதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா அமுக்குங்க. முதல்ல நமது முதலமைச்சர் அவர்களுடைய டெல்லி விஜயம். தமிழக பாஜக கட்சி நடத்துறாங்களா இல்ல கலக்கப்போவது யாரு, சீசன் 8 சீசன் 9 நடத்துறாங்களான்னு எனக்கு தெரியல. முன்னாள் தலைவர்கிட்ட கேட்குறாங்க, இவர் வந்து போறாரு, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்னு. ரொம்ப அழகா சொன்னாங்க, ஒரு விஜய் இன்னொரு விஜயை சந்திக்கின்றார் அப்படின்னு. ஏங்க, ஏற்கனவே சட்டசபையில ஒரு 107 விஜய், அதுக்கப்புறம் தமிழகத்துல கிட்டத்தட்ட ஒரு 1.25 கோடி 2 கோடி விஜய். இது போதாதுன்னு இப்ப டெல்லியில வேற இன்னொரு விஜயா. இன்னொன்னு சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து இன்றைய தமிழக பாஜக தலைவர் சிறப்பாக செயல்படுகின்றார், இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்களும் ரொம்பவே சிறப்பாக செயல்பட்டார்கள், தமிழக பாஜக என்றைக்குமே வந்து சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது, அது அந்த அரசியல் சூழ்நிலை மாறி இருக்கின்றது, அதெல்லாம் நாம வந்து ஆராய்ச்சி செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னாங்க. சரி, இப்படியே சிறப்பாக செயல்பட்டீங்கன்னா விரைவிலேயே அந்த 3 அப்படிங்கிறத 0.3 அப்படின்னு ஒரு மிகப்பெரிய சாதனையை கொண்டு போய் தொட்டுடுவாங்க தமிழக பாஜக அப்படின்னு நினைக்கிறேன். என்னைக்கு தான் தமிழக பாஜக பக்கம் அந்த சாணக்கியர் கண் பார்வையை திருப்ப போறாரோ தெரியல. ரைட், இப்போ முதலமைச்சருடைய டெல்லி பயணம் எப்படி சொல்லலாம்? நம்ம முதலமைச்சரை சந்திக்க பிரதமருக்கு நேரம் ஒதுக்கப்பட்டது அப்படி சொல்லாமா? இல்லை, இன்னைக்கு ஊடக தர்மம் அப்படிதான் ஐனுகுது, வேணாம் நம்ம அந்த வழியில போக வேண்டாம். இல்லை வந்து 10 நிமிஷம் தான் சந்திச்சார் அப்படின்னு சொல்றாங்க. பட்டு இதுல ஒன்றும் பெரிய சிக்னிஃபிகன்ஸ் இருக்கிறதா எனக்கு தெரியலங்க. 10 நிமிஷம் சந்திங்க, இல்லை வந்து அரை மணி நேரம் சந்திங்க, அந்த சந்திப்புனால என்ன பலன் அப்படின்றது தான் முக்கியம். இதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு மரபு வழிபட்ட சந்திப்பு தான். முதலமைச்சராக ஒருத்தர் புதுசாக பதவி ஏற்றுக்கிறார் அப்படின்னு சொன்னால் கொஞ்ச நாளில் டெல்லிக்கு போயிட்டு பிரதம மந்திரி, அதுக்கப்புறம் மற்ற மத்திய மந்திரிகளை சந்திப்பது, அதுக்கப்புறம் மாநிலம் சம்பந்தமான கோரிக்கைகளை வைப்பது அப்படின்றது காலங்காலமாக நடந்துட்டு இருக்க விஷயம். அதனால கோரிக்கை அப்படின்றது என்னதான் வாயில சொன்னாலும் ஒரு ரெப்ரசன்டேஷன் ரிட்டனாக தான் கொடுக்க போகிறோம். அதனால எதையே மறுபடியும் உட்காந்து இது எல்லாத்தையும் ஓரலாக ஒரு தடவை சொல்லிட்டு அப்புறம் ரிட்டனாக ஒரு தடவை கொடுக்கணுமா? அதனால பார்த்தீங்களா, இவர் 10 நிமிஷம் தான் சந்திச்சார் அப்படின்றதெல்லாம் வந்து விட்டுத்தல்லுங்க. எவ்வளோ நேரம் சந்திக்கிறோன்றது முக்கியம் இல்லை, என்ன சாதிக்கிறோம் அப்படின்றது தான் முக்கியம். அந்த கோரிக்கைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக அந்த கர்நாடகத்தில் மேகே தாத்து, ஏன்னா அங்கே டிகே சிவகுமார் அவர்கள் அது முதலமைச்சராக போகிறாருன்னு சொல்கிறாங்க. அவர் வந்து அணியை கட்டியே தீருவோம், இது எங்கள் உரிமை அப்படின்லாம் சொல்லி நிற்கிறாரு. அதை பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம். ஸோ இந்த சூழ்நிலையில் தமிழகத்தின் உரிமைகள் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கு என்ன செய்யணும் அப்படின்றதுக்காக அந்த கோரிக்கை, அதுக்கப்புறம் மீனவர்கள் அந்த சம்பந்தமான கோரிக்கை, அதுக்கப்புறம் இந்த மெட்ரோ திட்டங்கள் அதுக்கு நிதி உதவி, இது பற்றிலாம் கோரிக்கை வைத்திருக்கிறார் அப்படின்னு செய்திகள் வந்திருக்கு. இதில் அந்த மேகேதாது அணை அதை நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். மெட்ரோ பொறுத்த வரைக்கும் இது வந்து தனியாக ஒரு கோரிக்கை வைக்க வேண்டிய அவசியமானு எனக்கு தெரியல. காரணம், அந்த ஏற்கனவே தமிழக அரசாங்கத்திலிருந்து போன அந்த மதுரை கோயம்புத்தூர் மெட்ரோ அதை நிராகரிக்கும் போதே அது நிராகரிக்கப்படவில்லை. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த ப்ரப்போசலை ரீஒர்க் பண்ணி இந்த விஷயங்களை எல்லாம் சேர்த்து அனுப்புங்க, ரீகன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்து அதை ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூவாக எடுத்துட்டு அதை செய்யவே இல்லை அப்போ இருந்த தமிழக அரசு. இது அண்ணாமலை அவர்களும் சுட்டி காட்டியிருந்தார். மற்ற மாநிலத்தில் கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க இந்த மாதிரி வந்து விஷயங்களை எல்லாம் கோட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க, ஆனால் நீங்கள் செய்யாமல் இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இது கோரிக்கை தேவையில்லை. அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டோ ப்ரப்போசலோ அதை வந்து மத்திய அரசாங்கம் என்னென்ன மாதிரி அதை ரீஒர்க் பண்ண சொல்லியிருந்தாங்களோ அந்த அடிப்படையில் பண்ணி அனுப்பினாலே வந்து அதுக்கு சாங்ஷன் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். செப்பரேட் ரிட்டர்ன் ரிக்வெஸ்ட் அப்படின்றது வந்து தேவையில்லைன்னு தான் என்னுடைய கருத்து. அடுத்தது தமிழக மீனவர்கள். இது காலங்காலமாக அப்படி தான் நடந்துட்டுருக்கு. ஆனால் அந்த பக்கத்துலேருந்து வருகின்ற குரல்களை நீங்கள் பார்க்கணும். இது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த சிங்கள பேரினவாத குரல்கள் கிடையாது. அங்கே இருக்கின்ற தமிழ் மீனவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்க்கணும். அமைச்சர்களாக இருக்கின்ற தமிழர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்க்கணும். இலங்கையில் இருக்கின்ற தமிழ் மீனவர்கள் சொல்கிறது என்னன்னா, இவங்க எங்கள் எல்லைக்குள்ளே வந்து மீன் பிடிக்கிறாங்க, இதை எப்படி அனுமதிக்க முடியும், எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகின்றது அப்படின்றது நம்முடைய தொப்புள் கொடி உறவுன்னு சொல்கிறோம் பாருங்க,
அந்த இலங்கை தமிழ் மீனவர்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. இன்னும் சொல்ல போனா நம்ம மீனவர்களை அங்கே கைது செய்து வச்சிருக்காங்க இல்லையா, அவங்களெல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணக்கூடாது, அவங்க படகுகளை திருப்பி கொடுக்கக்கூடாதுன்னு இந்திய தூதரகத்துக்கு முன்பாக தமிழர் அமைப்புகள் இலங்கையில் போராட்டம் நடத்தினார்கள். ஆனால் இந்த விஷயத்தை யாரும் பேச மாட்டாங்க. இவ்வளோ ஏங்க, தமிழ்நாட்டுக்குள்ளேயே ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க மீனவர்கள் இன்னொரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க மீனவர்களோட பிரச்சனை அப்படின்றது எவ்வளோ நடந்திருக்கு, எவ்வளோ செய்திகள் வந்திருக்கு. அதனால இது என்னவோ மத்திய அரசாங்கம் மெத்தனமாக இருக்கின்றது, அவங்க தான் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் விட்டுட்டு இந்த பிரச்சனைக்கு காரணம் என்னன்றதை பார்க்கணும். அந்த பக்கம் இருக்கவங்க நம்ம தொப்புள் கொடி உறவுன்னு சொல்றீங்கல்ல இலங்கை தமிழர்கள், அப்போ அவங்க ஒரு குறை சொல்றாங்கன்னா அது என்னன்னு யோசிக்க வேணாமா? சும்மா எல்லாத்தையும் வந்து மத்திய அரசாங்கத்து மேலேயே பழி போடுறது, மோடிக்கு அக்கறை இல்லை தமிழர்கள் மீதுன்னு சொல்றது, இப்படியே எத்தனை நாள் தான் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்க போறாங்கன்னு தெரியல. திமுக இதை தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அட்லீஸ்ட் தாவேக்காவாது அதிலிருந்து மாற வேண்டும்னு நினைக்கிறேன். அடுத்தது மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களையும் சந்தித்திருக்கின்றார். முக்கியமான விஷயம், அமித்ஷா அவர்களை சந்திக்கவில்லை. இதில் பார்த்தீங்கன்னா அமித்ஷாவுக்கு நேரம் ஒதுக்கினார் முதலமைச்சர் அப்படின்லாம் செய்தி வந்து தான் நாம் பார்க்கலங்க. சரி விடுங்க, அது இந்த அண்டா சொம்பு அப்படின்றதெல்லாம் மீறி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்த நெல்லு குதிரை சைஸுக்கு போயிட்டாங்க அப்படின்னு அந்த மாதிரி ஆயினுக்குது. காது கீஞ்சி அப்படியே ரத்தம் வருது இவங்க அடிக்கிற ஜால்ரா சத்தத்தில். ஆனால் என்னவோ தெரியல, அமித்ஷா அவர்களை சந்திக்க முடியவில்லை. உடனே இங்கே ஒரு உருட்டு பார்த்தீங்களா, அவர் வந்து சந்திக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு, அப்பாயின்மெண்ட் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்படி இப்படின்னு. இதுலேயும் எந்தவித சிக்னிஃபிகன்ஸும் இருக்கிறதா நான் பார்க்கல. ஏன்னா நான் தான் முதலே சொல்லிட்டேன்ல, இது வந்து ஒரு மரபு வழிபட்ட சந்திப்பு. முதலமைச்சராக பதவி ஏற்றுக்கணுன்னே நேராக அங்கே போகிறது, மற்ற அமைச்சர்களை பார்க்கறது அப்படின்னு. சரி, இங்கே தமிழகத்தில் வந்து ஒரு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அப்படின்னும் போது அந்த நேரத்தில் அந்த துறை சம்பந்தப்பட்ட மத்திய மந்திரியை போய் பார்க்குறாரு. பார்க்க நேரம் ஒதுக்கலைன்னு சொன்னால் அப்போ ஏதோ பிரச்சனை சிக்கல் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒன்றுமே கிடையாது. இப்போ தான் பதவி ஏற்றிருக்காங்க, மந்திரி சபையெல்லாம் வந்து அமைத்திருக்கின்றார்கள், கான்ஃபிடன்ஸ் ஓட்லையும் பாஸ் பண்ணிட்டாங்க. தடவையாக அந்த மரபு வழிபட்ட அந்த ஒரு சந்திப்பு, அதுக்காகத்தான் போகிறாரு. அங்கே அமித்ஷா அவர்களுக்கு வேற ஏதாவது ப்ரீ ஆக்குபேஷன் இருந்திருக்கலாம், அதனால சந்திக்க நேரம் ஒதுக்கவில்லை, அவ்வளோதானே தவிர இல்லை அவர் மீது இந்த இது சந்தேகம் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, அதனால சந்திக்கல அப்படின்றதெல்லாம் வெறும் உருட்டு தான். இந்த மாதிரி உருட்டு பண்றவங்களெல்லாம் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். ஒன்றும் இல்லாத விஷயத்தெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் வந்து புரட்டி புரட்டி பேசிட்டு இருக்கும்போது நிஜமாகவே இந்த ஆளுங்கட்சி ஏதாவது தப்பு பண்ணி அப்போ நீங்கள் சொன்னாலும் ஒரு பயிலும் நம்ப மாட்டான். இப்படித்தான் உருட்டிட்டு இருப்பாங்க, பொய் பேசுவாங்க அப்படின்னு. என்ன அப்போ அமித்ஷா அவர்களை சந்திக்க முடியல, முடிஞ்சு போச்சு. இதில் என்ன பெரிய விஷயம் இருக்குன்னு எனக்கு புரியல. ஒருவேளை அமித்ஷாவை சந்திச்சிருந்தார் அப்படின்னு சொன்னா, பார்த்தீங்களா தமிழக முதலமைச்சருடைய கெத்து அப்படின்னு நீ யாராவது சொல்லியிருப்பீங்களா? இது என்ன ஒரு பைத்தியகாரத்தனமான ப்ராபகண்டான்னு எனக்கு தெரியல. ஆனால் முக்கியமான விஷயமா நான் பார்க்கறது, வழக்கமாக மு.க. ஸ்டாலின் அவர்கள் டெல்லி போனார் அப்படின்னா பிரதம மந்திரியை சந்திப்பார். மற்ற மந்திரிகளை சந்தித்தாலும் சந்திக்காட்டாலும் முக்கியமாக ராகுல் காந்தி அவர்களையும் சோனியா காந்தி அவர்களையும் சந்திச்சுட்டு வருவார். இது வந்து பெரும்பாலும் இந்த புள்ளி கூட்டணியில் இருக்க கட்சி முதலமைச்சர்கள் அவங்க யார் டெல்லிக்கு போனாலும் இதையும் ஒரு மரபு வழிபட்ட சந்திப்பாகவே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஒருவேளை அவங்க நினைச்சாங்களோ, என்ன நீங்கள் பெரிய பிரதம மந்திரின்னு நினைக்கிறீங்க, எங்களுக்கு வந்து எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தியும் சோனியா காந்தியும் தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்களா, இல்லை வந்து பிரதம மந்திரியும் எதிர்கட்சி தலைவரும் எங்களுக்கு ஒன்று அப்படின்னு ஈக்குவேட் பண்ணுறாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் அதுதான் வழக்கமாக இருந்தது. ஆனால் இந்த தடவை அந்த சந்திப்பு நடக்கவில்லை. இதைத்தான் முக்கியமாக கேள்வி கேட்கணும். இதுக்கு காங்கிரஸ் தரப்பிலிருந்து வழக்கம் போல் அவங்க ஒரு உருட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி இல்லைங்க, அது காங்கிரஸ் கட்சியில் வந்து ஏதோ அந்த கர்நாடகா விஷயமா நிறைய பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு, நிறைய பேரோட டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கு, அதனால சந்திக்க நேரம் ஒதுக்க முடியாமல் போய்விட்டது. ரெண்டாவது, அவங்க வந்து இவங்களை சந்திக்க போறாங்க அப்படின்னு ஏதாவது செய்தி வந்தது, அப்படி ஒன்றும் இல்லையே அப்படின்னு. செய்தியெல்லாம் வரவானாங்க, புள்ளி கூட்டணி எதிர்கட்சிகள் அப்படின்னா இதுதான் மரபுன்னு நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டீங்கல்ல. போதா குறைக்கு இங்கே வந்து ராகுல் காந்தி வந்தார்ல பதவி ஏற்றுக்கும் போது, அப்படி இருந்துச்சு டெல்லிக்கு போயிருக்கார், பிரதம மந்திரியை சந்திக்கிறார் அப்படின் போது ராகுல் காந்தி டெல்லியில் தானே இருக்காரு. ஆமாம், அங்கே தான் பேச்சுவார்த்தை நடக்குது கர்நாடகா சம்பந்தமாக. அப்படியே ஒரு எட்டு பார்த்துட்டு வருது. இதில் உடனே சில பேர் பார்த்தீங்களா, கேரளாவில் வந்து காங்கிரஸ் அமைச்சரவை பதவியேற்றது, அதுக்கு நம்ம முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் போகலை. இப்போ இங்கேயும் வந்து ராகுல் காந்தி சோனியா காந்தியை சந்திக்கலை, அப்போ காங்கிரஸும் தாவேகாவும் விலகுகிறதா அப்படின்னு.
அவ்வளோ சீக்கிரம் அதெல்லாம் விலகும் அப்படின்லாம் நான் நினைக்கல. அப்படியே தாவேகா விலகணும்னு நினைச்சா கூட காங்கிரஸ் விட்டுறாது. நாங்கள் உங்களோட தான் இருப்பேன் அப்படின்னு அங்கே தான் இருப்பாங்களே தவிர அவங்க வெளில வர மாட்டாங்க. இப்போ இந்த சந்திப்பு நடக்காததுக்கு 2 விதமான காரணம் தான் இருக்க முடியும். நம்பர் 1, நமது முதலமைச்சரே முடிவு பண்ணிருக்கலாம். இல்லைங்க, பிரைம் மினிஸ்டரை பார்க்கணும்னு போயிருக்கோம், அதை பார்த்தாச்சு, திரும்பி வந்துடுவோம், அதை இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு வச்சுருந்துருக்கலாம். அப்படி இருந்ததுன்னு சொன்னால் வழக்கமாக இங்கேருந்து போனால் அவங்கள பார்த்துட்டு வரணும் அப்படின்ற அந்த ஒரு பழக்கத்தை அவர் உடைச்சிட்டார் அப்படின்னு அர்த்தம். ஸோ காங்கிரஸுக்கு அடிபணிந்து போகவில்லை தாவேகா. இந்த திமுக அடிபணிந்து போய்விட்டதா அப்படின்லாம் என்ன கேட்காதீங்க. ஆனால் திமுக தான் இங்கே டாமினேட்டிங் பொசிஷனில் இருந்தாங்க. காங்கிரஸோட தயவு திமுகவுக்கு தேவையில்லை, திமுக தயவு தான் காங்கிரஸுக்கு தேவை. ஆனாலும் காங்கிரஸுக்கு அவ்வளோ மரியாதை கொடுத்து வச்சுருந்தாங்க திமுகவில். அந்த மரியாதையை கருத்துக்கினாங்க காங்கிரஸ். ஆனால் தாவேகாவை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் அந்த 5 எம்எல்ஏக்கள் ஆதரவுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி இருக்கச்சே இல்லை அப்படி ஒன்றும் மரபுன்றதெல்லாம் ஒன்றும் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது, அதனால் இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு முதலமைச்சர் அவர்கள் முடிவு செய்திருந்தால் அப்போ காங்கிரஸுக்கு பயந்து தாவேகா இல்லை அப்படின்றது புரியுது இல்லையா? சரி, இப்போ இந்த 2வது காரணம், காங்கிரஸ்லேயே ஒரு முடிவு எடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோமே. என்ன, நம்ம ஆதரவு கொடுத்தோம், முதல்ல மந்திரி சபையில் சேர்த்துக்கினாங்க, சரி ரைட்டு, விசிகா கம்யூனிஸ்ட் எல்லாம் வந்தாங்க, அத்தோடு நிறுத்துவாங்கன்னு பார்த்தா இப்போ அதிமுகலேருந்து ரிசைன் பண்ணிட்டு வரேன்றாங்க, அங்கே வந்து ஒட்டச்சிக்கின்னு 25 பேர் ஆதரவு கொடுக்குறாங்க, இப்படியே போயிட்டு இருந்ததுன்னு சொன்னால் அப்போ காங்கிரஸோடைய ஆதரவு தேவையே இல்லை. அதிமுகலேருந்து ஒரு சிலரோ இல்லை மொத்தமாகவோ அவங்க தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்துட்டாங்கன்னு சொன்னால் அப்புறம் நாளைக்கு நம்மளை கைட்டி விட்டுருவாங்களோ, அதனால் நம்மளுடைய எதிர்ப்பை தெரிவிக்கலாம். ஒரு முதலமைச்சர் வரார், பிரதம மந்திரியே ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கி இருக்கார் அப்படின்னும் போது அவ்வளோ பிஸியாக இருக்காங்க எதிர்கட்சி தலைவர். சரி, கர்நாடக விஷயம்தான் பேசிட்டு இருக்காங்கன்னா அது ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட ஒன்று. ஒரு 10 நிமிஷம் ஒதுக்க முடியாதா? அவங்களோட வந்து ஒரு மலர் கொத்து அதை வாங்கிக்கின்னு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு வர முடியாதா? என்ன பேசுகிறாருன்னு புரியாத கமல்ஹாசனோட கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம்லாம் பேசி வீடியோ எடுத்து யூடியூப்பில் போட்டுக்கிறாரு அண்ணன் ராகுல் காந்தி. ஏன் எங்கள் தமிழக முதலமைச்சருக்கு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஒதுக்க முடியாதா? அந்த அளவுக்கு அவ்வளோ பிஸியாக இருக்காரு அவர். ஸோ அப்போ காங்கிரஸ் தரப்பிலிருந்து பார்க்க வேணாம் அப்படின்னு முடிவெடுத்திருந்தாங்கன்னு சொன்னால் அப்போ காங்கிரஸ் வந்து தப்பு செய்துன்னு தான் அர்த்தம். ஆனாலும் கூட்டணி விட்டு அவங்க போக மாட்டாங்க, அது மட்டும் நடக்காது. இவங்களா தள்ளினா கூட அவங்க போக மாட்டாங்க. சரி, இப்போ அந்த மேகேதாத்து அணை அந்த விவகாரத்துக்கு வருவோம். இது வந்து புதிய அரசு பதவியேற்ற உடனே மிகப்பெரிய சிக்கல். ஏன்னா அங்கே டிகே சிவகுமார் தான் அடுத்த சிஎம்மா வரப்போறாருன்னு சொல்கிறாங்க. அவர் வந்து கட்டியே தீர்வோம் அப்படின்னு வந்து உறுதியாக பேசிட்டு இருக்கார், ரொம்ப நாளாக அவர் பேசிட்டு இருக்கார். இந்த மேகேதாத்து அணையை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் ஒரு மோசமான அரசியல் விளையாட்டை ஆரம்பித்திருக்கின்றார்கள். அவங்களுக்கு வந்து கர்நாடகம் தான் முக்கியம், தமிழகம் முக்கியம் இல்லை அப்படின்லாம் நினைக்காதீங்க. இந்த மேகேதாத்து அணையை வச்சு கர்நாடகத்திலையும் அரசியல் ஆதாயம் தேட வேண்டும், தமிழகத்திலும் அரசியல் ஆதாயம் தேட வேண்டும், 2 மாநிலத்திலையும் பாஜகவை டேமேஜ் பண்ணணும் அப்படின்றது தான் காங்கிரஸுடைய சதி. எப்படின்னு கேட்குறீங்களா? இதை சொல்கிறேன். மாணிக்கம் தாகூர் அவர்கள் இந்த மேகேதாத்து அணை சம்பந்தமாக ஒரு ட்வீட் போட்டிருக்கார், அதை கொஞ்சம் பாருங்க. கர்நாடக அரசின் மேகேதாட்டு அணை விரிவாக்க அறிக்கையை விரைவுபடுத்தி மத்திய அமைச்சரவை ஒப்புதலை பெற முயற்சிப்பது தமிழ்நாட்டின் நீர் வழங்கல் உரிமைகளுக்கும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்திற்கும் நேரடியான தாக்குதலாகும். உச்சநீதிமன்றமும் காவிரி நீர் மேலாண்மை ஆணையமும் ஏற்கனவே தெளிவாக கூறியுள்ளன, தமிழ்நாட்டின் ஒப்புதல் இல்லாமல் காவிரி ஆற்றின் மீது எந்த புதிய அணையும் கட்ட முடியாது. இருந்த போதிலும் கர்நாடக துணை முதல்வர் திரு டிகே சிவகுமார் தொடர்ந்து தூண்டுதல் நிறைந்த கருத்துக்களை வெளியிட்டு சட்ட உத்தரவுகளையும் கூட்டாட்சி கொள்கைகளையும் புறக்கணித்து வருகிறார். எப்படிங்க சட்ட உத்தரவுகள், கூட்டாட்சி கொள்கை இதையெல்லாம் வந்து புறக்கணித்து வருகிறார் டிகே சிவகுமார். டிகே சிவகுமார் யாரு? காங்கிரஸ்காரு, பாஜக இல்ல. கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராக வேட்டு வைப்பது காங்கிரஸ். ஒத்துக்கிறீங்களா? சும்மா டிகே சிவகுமார் சொல்லக்கூடாது. காங்கிரஸ் எம்எல்ஏ, காங்கிரசின் துணை முதலமைச்சர், இன்னைக்கு அவர் முதலமைச்சராக போகின்றார். அவர் கூட்டாட்சிக்கு வேட்டு வைக்கிறார்னு ஒத்துப்பாரா மாணிக்கம் தாகூர் அவர்கள்? அடுத்தது சொல்றாரு பாருங்க. மத்திய அரசு இந்த முன்மொழிவை உடனடியாக நிராகரிக்க வேண்டும். கர்நாடகத்தின் பாஜக அழுத்தம் தமிழ்நாட்டுக்கு எதிரான பாகுபாடாக மாறக்கூடாது. ஏங்க, டிகே சிவகுமார் என்ன பாஜக போய் சேர்ந்துட்டாருன்னு முடிவு பண்ணிட்டாரா? அவரு காங்கிரஸ்ல இருக்காருங்க. அதனால கர்நாடகத்தின் பாஜக அழுத்தம். அப்ப அங்க பாஜக அழுத்தம் கொடுத்தா கர்நாடகத்தில் இருக்க முதலமைச்சர் வந்து ஒத்துப்பாரு, துணை முதலமைச்சர் ஒத்துப்பாரு. பாஜகவுடைய அழுத்தத்தை தாங்க கூட சக்தி இல்லாதவர்கள்னு சொல்றாரு அவரு.
தமிழ்நாட்டு விவசாயிகளின் உரிமைகள் அரசியல் வசதிக்காக பலி கொடுக்கப்பட முடியாது. யாரோட அரசியல் வசதிக்கு? இப்ப தமிழ்நாட்டு விவசாயிகளுடைய நலன் அப்படின்னு சொன்னீங்கன்னா காங்கிரஸ் கட்சி தான் அங்க ஆட்சியில் இருக்காங்க. ஒரே ஒரு வார்த்தை சொல்ல மாட்டீங்களா? ஏங்க, கம்யூனிஸ்ட் காங்கிரஸ்னா தான் தமிழ்நாட்டில் வந்து உறவு, கேரளால பகை. இதுவும் காங்கிரஸ் அதுவும் காங்கிரஸ் தானே. அதுவும் இந்திரா காங்கிரஸ்னு இருந்த கட்சியே அதுக்கப்புறம் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படின்னு மாத்திட்டீங்க. இது மாநில கட்சி கிடையாது. அப்ப தமிழகத்தில் இருக்க காங்கிரஸ் கர்நாடகத்தில் இருக்க காங்கிரஸை கூப்பிட்டு இந்த ட்வீட்டை வந்து அப்படியே கன்னடத்தில் மொழி பெயர்த்து எதுவும் சொல்ல மாட்டீங்களா? அதுக்கும் பாஜக அழுத்தம் தான் காரணமா? காவிரி ஒரு அரசியல் ஆயுதம் அல்ல, அது தமிழ்நாட்டில் வாழும் கோடிக்கணக்கான மக்களின் உயிர் நாடி ஆகும். ஆமா, நாங்க இல்லைன்னு சொல்லலையே. அதையே இங்க ட்வீட் போட்டுனுக்கிறீங்க. ஒரு போன் எடுத்து இப்ப இருக்கிற சிஎம் கிட்ட ஒரே வார்த்தை, இது பாருங்க, இது வந்து கோடிக்கணக்கான மக்களின் உயிர் நாடி, இந்த மாதிரிலாம் விளையாடாதீங்க, கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராக நீங்கள் நடந்து கொள்கிறீர்கள் அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே. சரி, இப்ப தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் அவர் என்ன சொல்றாரு? காவேரி ஆற்றில் புதிய அணைகள் கட்ட முயலும் கர்நாடக அரசின் செயல் கடும் கண்டனத்துக்குரியது. ஆஹா, அற்புதம். ஏற்கனவே தண்ணீர் பற்றாக்குறையால் தவித்து வரும் தமிழ்நாட்டு விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை முற்றிலும் பாதிக்கும் இந்த முயற்சி தமிழக மக்களின் உரிமையை பறிக்கும் செயலாகும். செய்யறது யாரு? உங்க காங்கிரஸ் கட்சி. கர்நாடக மாநில காங்கிரஸ் தலைவர்கிட்ட சொல்லுங்க, சிஎம் கிட்ட சொல்லுங்க. காவேரி என்பது ஒரு மாநிலத்தின் சொத்து அல்ல, இரு மாநில மக்களின் வாழ்வாதார நதி. எல்லாம் சரி, இவரும் அதான் சொல்றாரு. உச்சநீதிமன்ற தீர்ப்புகளையும் காவேரி மேலாண்மை ஆணையத்தின் நடைமுறைகளை மீறி ஒருதலைபட்சமாக அணை கட்ட முயல்வது கூட்டாட்சி தத்துவத்துக்கே எதிரானது. இதைத்தாங்க நாங்களும் சொல்லி நிற்கிறோம். காங்கிரஸ் கட்சி தேசத்துக்கே விரோதமானது அப்படின்னு சொல்லி நிற்கிறோம். இப்ப நீங்களே சொல்லிட்டீங்க கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது அப்படின்னு. இதை விட ஒரு ஒப்புதல் வாக்கு மூலம் வேற யாரும் சொல்ல முடியாது. தமிழர்களின் நீர்வள உரிமைக்காக தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி இன்றும் உறுதியாக குரல் கொடுக்கும். தமிழ்நாடு காங்கிரஸ் தான், இந்திய தேசிய காங்கிரஸ்னு சொல்லலை. மற்ற நேரத்துலலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் வந்து ஐஎன்சி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இங்கே மட்டும் தமிழக காங்கிரஸ் குரல் கொடுக்கும்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா கர்நாடகா காங்கிரஸ் வேற மாதிரி குரல் கொடுக்கும் அப்படின்னு. சரி, ஸோ இங்கே பாருங்க, இப்படி எல்லாத்தையும் பூசி மொழிகி பாஜகவின் அழுத்தம் இப்படிலாம் ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறதுனால இதை நம்ம தான் யோசிக்கிறது கிடையாது இல்லை. அப்போ இங்கே என்ன ஆகும் பார்த்தீங்களா? பாஜகவோடைய அழுத்தம், அதனால தான் மேகேதாத்துல அணை கட்டுறாங்களா பாருங்க. பாஜக வந்து தமிழர்களின் நலனுக்கு எதிராக செயல்படுகின்றது அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாஜகவை டேமேஜ் பண்ணி இங்க கொஞ்சம் அரசியல் ஆதாயம். இது ஒரு பாயிண்டா. அண்ணாட பக்கம் கர்நாடகத்துல இது பார்த்தீங்களா, நாங்கள் அணை கட்ட போறோம் அப்படின்னு சட்டப்படி அது நடக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். பார்த்தீங்களா, பாஜக அவங்க தான் இந்த மாதிரி தடுத்து விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகத்திலையும் பாஜகவை டேமேஜ் பண்ணணும் அப்படின்னு. அதாவது மக்களுடைய வாழ்வாதாரம், கோடிக்கணக்கான மக்களுடைய அந்த உயிருக்கான ஜீவாதாரம், அதுல அரசியல் பண்ணி ஆதாயம் தேடணும்னு நினைக்குது பாருங்க காங்கிரஸ். இந்த மாதிரி ஒரு கேவலமான கேடுகெட்ட கட்சியை இந்த உலகத்துல நீங்க எங்கேயாவது பார்க்க முடியுமா? கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராக நடக்கின்ற கட்சி காங்கிரஸ். நான் சொல்லலை, இவங்களே தான் சொல்றாங்க. ஏன்னா மேகேதாத்து அணை கட்டுவது கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானதுன்னா அதை கட்டணும்னு சொல்றது உங்க காங்கிரஸ் எம்எல்ஏ முதலமைச்சர். அதை மட்டும் சொல்லவே மாட்டாங்க. பாசக அழுத்தம் எங்கேருந்து வந்தது? பாசக அழுத்தம். ஏன் அதை வித்ஸ்டாண்ட் பண்ண முடியாது அவங்களால? இதுக்கு மேல கேட்குறாங்க, உதயநிதி ஸ்டாலின் என்ன செஞ்சார்? அவர் எங்க செய்யணும்? நீங்க தானே காங்கிரஸ் கட்சி, இங்கேயும் நீங்க இப்போ ஆட்சியில் இருக்கீங்க, அங்கேயும் ஆட்சியில் இருக்கீங்க. ஒரே காங்கிரஸ் தானே. எல்லாருக்கும் சோனியா காந்தி அவர்கள் தானே தலைவர். மல்லிகார்ஜுன கார்கே அப்படின்றான். உடுப்பா வந்து அவங்க கிட்ட சொல்ல வேண்டியது தானே, என்னங்க தமிழக மக்கள் நலன், தமிழக விவசாயிகள் அப்படின்னு வாயை திறந்து சொல்ல வேண்டியது தானே. சொல்லவே மாட்டாங்க. இப்படிதான் பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுறது அப்படின்னு. பரவாயில்ல, நல்ல நேரத்தில் தாவேகாவோட போய் சேர்ந்துருக்காங்க. எல்லாரும் நினச்சிருந்தாங்க, ஐயோ தாவேகா வந்து ஒரு மிகப்பெரிய சக்தியாக வந்துருமோ அப்படின்னு. கவலையப்படாதீங்க, காங்கிரஸ் அதெல்லாம் பார்த்துப்பாங்க. மீண்டும் அடுத்த சந்திப்போம். வணக்கம்.